இப்ப அரசியல் அப்படின்னாலே பெரும்பாலும் எல்லாம் 50 வயசு 40 வயசு 70 வயசு 80 வயசு அந்த மாதிரி ஆட்களா இருக்கிறாங்க, பெரும்பாலும் அப்படி இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. இன்றைய இளைஞர்கள், இப்ப மாணவ மாணவிகள், நீங்க என்ன நினைக்கிறீங்க? இளைஞர்கள் அதிகமா அரசியலுக்கு வரணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களா? இளைஞர்கள் அதாவது படிச்சவங்க, படிச்சுட்டு 25 வயசுல 28 வயசுல ஒரு 35 வயசுக்குள்ள இந்த மாதிரி அதிகமா இளைஞர்களுடைய பார்ட்டிசிபென்ட் இருந்துச்சு அப்படின்னா அரசியல்ல ஒரு பெரிய புரட்சி நடக்கும், ஒரு பெரிய மாற்றம் நடக்கும் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்றீங்களா? இளைஞர்கள் அரசியலுக்கு ஏன் வரணும், வந்தா என்ன நடக்கும்? வணக்கம், என்னோட பேர் சி மோகன பிரியா. நான் இங்க 3ஆம் ஆண்டு தமிழ் இலக்கியம் படிக்கிறேன். இளைஞர்கள் ஏன் அரசியலுக்கு வரணும் அப்படின்னா, இப்போ காலகாலமாவே எல்லாரும் ஒரு ஏஜுக்கு மேல இருக்கவங்க தான் அரசியல் இருக்காங்க, அவங்களாலதான் ஜெயிக்க கூட முடியுது. இளைஞர்களா இப்போ ஒரு 30 வயசுக்குள்ள அரசியலுக்குள்ள போறாங்கன்னா அவங்க மேல ஃபர்ஸ்ட் அப்படி ஒருத்தவங்க அரசியல்ல இருக்காங்கன்னு நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. இளைஞர்கள் இப்ப எப்படின்னா வயசானவங்க அரசியல் இருக்கும்போது அதே இதை தான் ரிப்பீட்டடா பண்றாங்க. புதுசா இளைஞர்களுக்கு என்ன தேவை அப்படின்றத அவங்க பெருசா யோசிக்க மாட்டாங்க. இளைஞர்கள் நிறைய விஷயம், இப்ப இளைஞர்கள்கிட்ட நிறைய விஷயத்துல புரட்சி வந்திருக்குது, அவங்க நிறைய விஷயத்த மாத்தணும்னு நினைக்கிறாங்க. அப்ப இளைஞர்கள் நம்மளோட நாட்டுல நிறைய விஷயங்கள் மாறும். பழைய மூட நம்பிக்கைகள்ல இருந்து பழங்காலத்தவே கட்டிட்டு இல்லாம நம்மளோட இதுலயும் நிறைய மாற்றம் அடையும், நம்ம நாடு முன்னேற்றம் அடையும் அப்படின்னு நான் நம்புறேன். சரி, ஓகே, அடுத்து நீங்க பேசுங்க. இளைஞர்களுக்கு வழிவிட்டு கொஞ்சம் பார்த்து இருந்து செஞ்சு கொடுத்தா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். என்ன மாற்றம் நடக்கும்? இளைஞர்கள் ஏன் அரசியலுக்கு வரணும், வந்தா என்ன விஷயங்களா இதெல்லாம் மாறும் சார், இப்படி இருக்கு சார், இது மாறும் சார் அப்படின்னா என்ன சொல்வீங்க? நம்மளுக்கும் கொஞ்சம் விஷயங்கள் தெரியும் இல்லைங்க சார், படிச்சுட்டு வரோம் அப்படின்றதுனால என்னென்ன மாற்றம் செய்யணும் என்னென்ன செய்யக்கூடாது அப்படின்னு தெரியும்ல, அதனால இவங்களுக்கு கொஞ்சம் வழி விட்டா இவங்க செய்வாங்க. தெரியும்ல, இப்ப அவங்க எல்லாம் ரொம்ப அனுபவஸ்தர்கள், பல ஆண்டுகளா அரசியல் இருக்கிறாங்க. எது சரி எது தவறு, எது பெரியவங்களுக்கு வேணும், எது இளையவர்களுக்கு வேணும், எது மாணவர்களுக்கு வேணும்ங்கிறது எல்லாமே அவங்களுக்கு அத்துப்படி தானே சார்? ஆமாங்க சார், ஆனா இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கும் தேவையான விஷயங்கள் அவங்க செய்வாங்க இல்லைங்க சார். இன்னும் நம்மளிருந்து வந்தாங்க பெரியவங்களுக்கு, அவங்களுக்கும் தெரியலைங்க சார் எப்படி செய்யணும் எப்படி செய்யக்கூடாது அப்படின்ட்டு, அதனால சொல்றேங்க சார். ரைட், ஓகே. இப்ப படிச்சவங்க அவங்க கொஞ்சம் நல்ல எஃபர்ட் போட்டு அரசியல்ல என்ன பண்ணலாம், அடுத்து எப்படி எல்லாம் முன்னேற்றத்தை கொண்டு வரலாம். பண்டைய காலத்துல அரசர்கள் ராஜராஜ சோழன் அவங்க எப்படி ஆட்சி பண்ணாங்க, அவங்க படிப்பறிவு இல்லாம அவங்களுக்கு தெரிஞ்ச முறையில ஆட்சி பண்ணிட்டு வந்தாங்க. இல்ல, அவங்க படிப்பறிவு இல்லாம இருந்திருப்பாங்க நம்ம சொல்ல முடியாது. அந்த காலகட்டத்தில் கல்வி முறை வேறவா இருந்தது, அதிகமா போருக்கு முக்கியத்துவம் கொடுத்திருப்பாங்க, கல்வி முறை இருந்தது, இல்லன்னு நம்ம சொல்லிட முடியாது. ஓகே, சரி, அவங்கனால முடிஞ்சது அவங்க பாடசாலையில போய் நிறைய பேர் சரி ரைட் படிச்சுக்கிட்டாங்க. இப்ப இளைஞர்கள் என்ன பண்றாங்கன்னா அவங்க படிக்கிறாங்க, அது இல்லாம அவங்களுக்கு என்னென்ன பண்ணலாம் அவங்களுக்கு தெரியும். ஒரு இளைஞரால ஈஸியா புரிஞ்சுக்க முடியும்ன்றீங்களா? ஆமா, ஒரு பெண்ணோட மனசு பெண்ணுக்கு தாங்க புரியுது, அதுதாங்க. ஓகே, அடுத்தது